Hi, Chala Vanakkam. This is mark exercise 4.5 ma. Fifth sum. Tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z equal to tan inverse of x plus y plus z minus xyz by 1 minus xy minus yz minus zx என்பதை நிரூபுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது நான் எடுத்துக்க வேண்டியது let x equal to tan aன்னு எடுக்கிறேன், y equal to tan bன்னு எடுக்கிறேன், and z equal to tan cன்னு எடுத்துக்கிறேன். ஓகே சாமி, இப்போ இதில் tan பெருக்கலாக இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும், வகுத்தல்னா அடுக்கன்னா ஆகிடும், மைனஸ் ஆகிடும். அப்போ என்ன சொல்லுவோம், tan inverse of x equal to a and tan inverse of y equal to b, the last tan inverse of z equal to c. எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னன்னா tan of a plus b equal to tan a plus tan b. இது ஃபார்முலா கூட கிடையாது, இது வர வச்சு தான் 1 minus tan a into tan b, அதாவது ஈக்குவல் டு tan ஏவுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம் சாமி, tan ஏவுக்கு பதிலாக x plus y by 1 minus x into y. இப்போ என்ன பண்ண போகிறேன், tan of இது அப்படியே இருக்கட்டும், நான் ஷார்ட்டுக்காக தான் வந்தேன், tan of a plus b plus c. இதை நான் ஒரு இதுவாக எடுத்துக்கிறேன், ஒரு கோணமாக எடுத்துக்கிறேன், பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக ஏ, இது ஃபுல்லாக பின்னு வச்சுக்கலாம். ஏ ப்ளஸ் பி கோட்டுன்னு மொதல் என்ன பண்ணணும், tan ஏ ப்ளஸ் tan அடுத்தது என்னது சி பை 1 மைனஸ் tan ஏ இன்ட்டு tan சி. ஏவுக்கு பதிலாக என்ன போட்டால் பி, சாரிம்மா, ஈக்குவல் டு இப்போ இந்த பின்றதுனால ஏ ப்ளஸ் பி, ரைட்மா. அப்போ tan பிக்கு பதிலாக இதெல்லாம் tan பின்றது என்னது, tan ஆஃப் ஏ ப்ளஸ் பி. tan ஆஃப் ஏ ப்ளஸ் பிக்கு நான் இதெல்லாம் பாருங்கள், இதுதான் நாங்கள் போட்டோம் இல்லையா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய். tan பி அப்படிங்கிறது tan ஆஃப் ஏ ப்ளஸ் பி. நான் இதுக்கு பதிலாக இதை எழுதுகிறேன், ப்ளஸ் tan சிக்கு பதிலாக என்ன போகிறோம் சாமி, இசட்டு பை 1 மைனஸ் tan பி. tan பின்றது அது tan ஆஃப் ஏ ப்ளஸ் பி. tan ஆஃப் ஏ ப்ளஸ் பி யார், எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு tan சிக்கு பதிலாக இசட்டு. இப்போது மைனஸ் வந்திருக்கு, இன்ட்டு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு யாரை செய்யணும், இன்ட்டு தான் செய்யணும். ஓகே, இங்கே குறுக்க கேன்சல் பண்ண முடியணும். இங்கே பொசுக்குன்னு இங்கே பெருக்காதீங்க, இங்கே பாருங்கள் நேராக பெருக்கணும், ப்ராக்கெட் மஸ்ட். ஏன் மைனஸ் இருக்குது, இங்கே இதுவும் அதே மாதிரி தான், நடுவில் ப்ளஸ் இருக்குது, குறுக்க பெருக்கணும், இதையும் பெருக்கணும், ஒன்றே எடுத்து பெருக்கணும், ரெண்டு உறுப்பு இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஓர் இசட்னு போட்ட சமயம் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட் பை எக்ஸ் ஒய் இசட். இந்த பை இப்போ இங்கே பெருக்கியாச்சு, எக்ஸும் இசட்டையும் பெருக்குனா எக்ஸ் இசட் ப்ளஸ் ஒய்யும் இசட்டையும் பெருக்குனா ஒய் இசட். குறி என்ன பண்ணணும், மாற்றணும். இது ஃபுல்லாக ஒரு நம்பராக வந்துடும். அப்போ இங்கே குறுக்க பெருக்கணும், ஒன்னாலையும் பெருக்கணும், இதாலையும் பெருக்கணும். ஓர் 1 1 மைனஸ் ஓர் எக்ஸ் ஒய். இந்த மைனஸ் ஆனது ரெண்டுத்துக்கும் சொந்தம். எக்ஸு கூட இசட்டை பெருக்குனா எக்ஸ் இசட் மைனஸ் எக்ஸ் இசட் ப்ளஸ்னா மைனஸாக மாற்றணும், மைனஸ் ஒய் இசட். டோட்டலாக என்ன போட போகிறோம் சாமி, 1 மைனஸ் எக்ஸ் ஒய். இங்கே பாருங்கள் எக்ஸ் ஒய் இசட்னு போட்டுருக்கேன், 1 மைனஸ் எக்ஸ் ஒய். இதுவும் ஒன்று ஆகிடும் சாமி, கேன்சல். மீதி பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இசட் மைனஸ் ஒய் இசட். இதான் நிரூபிக்க சொன்னாங்க, இதான் நிரூபிச்சிட்டோம். ஓகே, இப்போது எங்கள் மகா tan இன்வர்ஸை காணோம். இப்போ இங்கே போடலாம், இங்கே போட்டோம் இல்லையா, இங்கே போட்டுக்கிறேன் நான் எக்ஸ் வடிவத்ததுனால tan ஆஃப் இதுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக என்ன போடலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய்யா ப்ளஸ் சிக்கு பதிலாக என்ன போடலாம், இசட் போடலாமா. இப்போ இதை இந்த tan பெருக்கலாம், tan இந்த பக்கம் வச்சுனா மாறிடும், வகுத்தில் மாறுமா. அப்போ அடுக்கு மைனஸில் மாறிடும், tan இன்வர்ஸ் ஆஃப் இது அப்படியே எடுத்து எழுதுங்க. ஓகே, இங்கே நான் இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதலாம், tan ஏ, சாரி இங்கே தான் இது போயிடுச்சுல, சாரிம்மா இது கிடையாது,
tan a ப்ளஸ் பி ப்ளஸ் சி இருக்குது. இந்த tan இந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தில் மாறிடும். a ப்ளஸ் பி ப்ளஸ் சி மட்டும் இருக்கும். இதை வேணாங்க விட்ருங்க. ஏன்னா இங்கே டேனாக ஃபுல்லாக இருக்குது. நான் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு போடக்கூடாது, தப்பு. a ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு பதிலாக ஏவுக்கு பதிலாக என்ன போடுறோம்? tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z. tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z equal to tan inverse of இது அப்படியே வந்துடும். ஓகே சாமி, தேங்க்யூ. அஞ்சாவது கணக்கினுடைய கண்டினியூட்டி தான் நமக்கு ஆறாவது கணக்காக வந்திருக்கு. tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z equal to பை எனில், பைனானது 180 டிகிரி பாகையாக கூட்டினா, எனில் x plus y plus z equal to xyz என நிரூபிக்க. நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஃபைனலாக நமக்கு என்ன கிடச்சிருப்பார் சாமி? நான் ஃபைனல் ஸ்டேஜுக்கு முன்னாடி போகிறேன் அஞ்சாவது கணக்கில். ஸோ tan ஆஃப் இங்கே போகிறேன். tan ஆஃப் a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு இந்த இன்வெர்ஸ் எடுத்துகிட்டு போனல இங்கே வச்சுக்கிறேன் நான். ஓகே சாமி, ஃபைனலாக அங்கே இருக்குது tan ஆஃப் a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு போட்டுக்கலாம். tan ஆஃப் a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு என்ன இருக்குது? x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் xyz பை 1 மைனஸ் xy மைனஸ் yz மைனஸ் xz. மாறி வந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு குறி தான் ரொம்ப முக்கியம். இப்போ இதில் a ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்றது ஏங்க tan இன்வெர்ஸ்ன்னு சொன்னோம்? நமக்கு ஏற்கனவே tan இன்வெர்ஸ் தான் தெரியும். நம்ம எடுத்துருக்கிறது a, tan இன்வெர்ஸ் b, x ஈக்குவல் tan எடுத்தோமா, அந்த இதுவில் அடிப்படையில் tan இன்வெர்ஸ் ஆஃப் x பதிலாக a, இது b, இது ப்ளஸ் சி. ஓகே சாமி, அப்போது இதை போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் a ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு பதிலாக என்ன வந்துருக்குது? 180 டிகிரி. அப்போது tan 180 டிகிரி ஈக்குவல் டு இது வருமா? அப்படியே எழுதுங்க. tan 180 டிகிரியின் மதிப்புனாது 0. ஓகே, tan 180 டிகிரியின் மதிப்புனா சாமி 0. அப்போ 0 ஈக்குவல் டு இது அப்படியே வருமா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் xyz பை 1 மைனஸ் xy மைனஸ் yz மைனஸ் xz. இந்த வகுத்தலாம் இருக்கிறது இந்த பக்கம் ஃபுல்லாக வந்தால் பெருக்கலாம் வரும். 0 கூட எதை பெருக்கினாலும் 0. தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் xyz. இந்த மைனஸ் xyz இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ ஒரு பக்கம் என்ன இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இருக்கும். இந்தாண்ட பக்கம் xyz இருக்கும். சமக்குறியின் ஒரு பக்கம் xyz, இன்னொரு பக்கம் இது இருக்குது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே செல்லம்.